200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. Let's go holidays. Travel beyond boundaries. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முதல் சித்தனை யாரை சொல்லுவோம்? சிவபெருமனை தான் முதல் சித்தனை சொல்லுவோம். அவரே சித்தர். அவங்களுக்கு அவங்களுடைய உடல்லேருந்து ஆன்மாவை பிரித்து தனியாக எடுத்து போகிறதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவங்க காற்றையே உணவாக உட்கொண்டவங்க. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மகன் அப்படி தான் இருப்பாங்க. உடலை ஒரு பொருட்டை நினைக்க மாட்டாங்க. ஆனால் எண்ணங்கள் முழுசும் எங்கே இருக்குன்னா மக்களும் இந்த கலிகாலத்து மேலே தான் அவங்க இருக்கும். உங்கள் ஜனனகால அடிப்படையில் எது பிறப்பு நட்சத்திரமோ அதிலிருந்து எண்ணக்கூடிய வரக்கூடிய 13வது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் தான் ஜீவ சமாதிக்கான நட்சத்திரம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கேதுனுடைய நட்சத்திர புள்ளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கட்டிக்குளம் மாயாண்டி சாமி அந்த ஜீவ சமாதியை போய் வழங்கும் போது இவருக்கு அந்த 13வது நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகிடும். பொள்ளாச்சி புறவி பாலத்தில் கோடி சுவாமிகள் இருக்காரு. அப்போ அந்த சுக்கிரனுடைய நட்சத்திர புள்ளி எது வருதோ அவங்க இந்த ஜீவ சமாதியை போய் வணங்கும் போது அவங்களுக்கால நல்ல பலன் கிடைக்கும். இன்னைக்கு சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்கு. எல்லாருமே ஒரு சித்தரை நோக்கிய பயணம், ஒரு குகைக்குள்ளே இருந்தாலோ இல்லை காட்டுக்குள்ளே இருந்தாலோ தேடி போய் அவங்கள வழிபடக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முதன்மையானது, முக்கியத்துவமானது? இல்லை, சித்தர்கள் நமக்காகவே வாழ்ந்து இன்று வரைக்கும் அருவமாக வாழக்கூடியவர்கள். அதாவது இறைத்தன்மையை முழுமையாக பெற்றவர்கள். அவங்களுக்கு சுயநலம் கிடையாது. முதல் விஷயம் அவங்களுக்கு சுயநலம் கிடையாது. பொதுநலம் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமான விஷயம். அது மக்களை பற்றி தான் நினைப்பாங்க. மக்களுக்காக எதை செய்யணும்னு சொல்லிட்டு தான் வருங்காலத்தை உணர்ந்து இந்த யுகம்லாம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பல 100 ஆண்டுகள் தவம் இருந்து ஒரு சில வரங்களை பெற்று அதை மக்களுக்காக பயன்பாட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான பங்களிப்புள்ளவர்கள் தான் சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும். அவங்களுடைய பங்களிப்பு உலகத்துக்கு மிகப்பெரிய உபயோகமான விஷயம். அவங்க இல்லாமல் எதுவுமே இல்லை. இறைவனுக்கு அடுத்த நிலையை கொண்டவங்க. சரி, இந்த சித்தர் நிலையை எல்லாரும் அடைய முடியுமானா முடியும்ன்றது தான் அகத்தியம் சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு சில நிறைய நெடிய கண்டிஷன்ஸ் இருக்குது, விதிமுறைகளுக்கு. 2வது விஷயம், ஆனால் இவங்க நினைத்து வணங்கும்போது நமக்கான கோரிக்கைகள் நிறைவேறுமானா நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா மனிதர்களாகிய நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க காடு மலை எல்லா இடத்துலையும் போய் தவம் இருந்து ஒரு சில வரங்களை பெற்று அங்கே இறைவனத்தில் இறைவனாக ஒரு கோயிலாக மற்ற விஷயமாக கட்டி வச்சுருக்காங்க. அவங்களுடைய தன்மைகள்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம எப்படி பரம்பொருள்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி சித்தர்கள் பேரின்ப நிலையை அடைந்தவர்கள். நம்ம எல்லாமே சிற்றின்ப நிலையில் தான் இருக்கும். பேரின்ப பெருவாசன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேரின்ப பெருவாசலை அடைந்தவங்க. அவங்க நினைத்த நேரத்தில் நினைத்த ரூபத்தை எடுக்க முடியும், நினைத்த உருவத்தை எடுக்க முடியும், நினைத்த இடத்துக்கு போக முடியும், ஒரு மனிதருக்குள்ளே புகுந்து உள்ளுணர்வாக வேலை செய்ய முடியும். இவ்வளோ விஷயமும் சாத்தியமாகக்கூடிய மிகப்பெரிய ஆளுங்க தான் சித்தர்கள், மகான்கள். அப்போது நம்ம வைக்கிற வேண்டுதலை நம்ம எந்த அளவுக்கு அது நியாயமான வேண்டுதல் இருக்கோ அதுக்கான ஒரு நிவர்த்தி விஷயமாக நம்முடைய கர்ம அளவீடை பார்த்து சரி பண்ண செய்யக்கூடிய அந்த தன்மையை குறைச்சி நல்ல விஷயத்தை கொண்டு வர தன்மைன்றது சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் என்றைக்குமே உண்டு. ஆனால் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முதல் சித்தனை யாரை சொல்லுவோம்? சிவபெருமனை தான் முதல் சித்தனை சொல்லுவோம். அவரே சித்தர். அந்த சித்தர் வழிபாட்டில் மிக முக்கியமான விஷயம்னா இறைவனை அடைதல், இறைவனை நோக்கி பயணித்தல், இறைத்தன்மை அடைதல். அதுக்கான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி தான் சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும். அவங்களால முடியாத விஷயம்ன்றது எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாத்துலேயும் இருப்பாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற மருத்துவ முறையாக இருக்கட்டும், நவபாஷண முறையாக இருக்கட்டும், அனைத்து வித்தைகளுமே கற்றறிஞ்ச மிகப்பெரிய ஆளுங்க தான் சித்தர்கள். அப்போது இன்றளவுக்கும் இருக்காங்கன்னா நிச்சயமாக இன்றளவும் அருளுமாக இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய உடல்லேருந்து ஆன்மாவை பிரித்து தனியாக எடுத்து போகிறதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவங்க காற்றையே உணவாக உட்கொண்டவங்க. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மகன் அப்படி தான் இருப்பாங்க. உடலை ஒரு பொருட்டை நினைக்க மாட்டாங்க. ஆனால் எண்ணங்கள் முழுசும் எங்கே இருக்குன்னா மக்களும் இந்த கலிகாலத்து மேலே தான் அவங்க இருக்கும். கலிகாலம் எந்த அளவுக்கு மக்கள் துன்பப்படுவாங்க, அவங்களோட கர்ம வினை எப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்கூட்டியே தெரியும். அதுக்கு தான் அங்கங்கே ஒரு சில விஷயத்தை விட்டு போயிருக்காங்க. மறைபொருளாகவும் நேரடியாகவும் குருமார்கள் மூலியமாக ஒரு சில விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போது சித்தர்களை வணங்கும் போது உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகுமான்னா அந்த பிரச்சனையுடைய தன்மை குறைப்பதற்கான அனைத்து வழிகளையுமே சித்தர்கள் நம்மளுக்கு காமிப்பாங்க. அது 100% உண்மை, மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போது நிறைய சித்தர்கள் இருக்காங்க சாமி. ஆனால் யாரை கண்டடைவது, தனக்கான சித்தரை கண்டடைகிறது அப்படிங்கிறதே ஒரு சூட்சம் இல்லையா? இப்போது அப்படி மக்கள் தேர்ந்தெடுத்து கும்பிடக்கூடிய வழிகள் இருக்கா? இல்லை, பொதுவாகவே பார்த்திங்கன்னா அமைப்பில் இயல்பாக சொல்லுவோம், ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நம்ம சித்திரையில் வணங்கினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 27 லட்சத்துக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஏன்னா அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ
அந்த நட்சத்திரத்துக்கு தன்மை நம்ம இருந்துச்சுன்னா, அந்த நட்சத்திரம் நம்ம இருந்தோம்னா, நம்ம அதை பற்றி அந்த சித்தரை வழிபடுறது பொதுவான விஷயம். சித்தர் வழிபாட்டு முறையில் எல்லா சித்தரையும் எல்லாரும் வணங்கலாம், தவறு கிடையாது. எல்லாருமே நமக்காகவே இருந்தவங்க தான், நமக்காக வாழ்ந்து இன்றைக்கும் அருள் நடமாடக்கூடிய மகான்கள் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இவங்க மட்டும் தான் அதை கும்பிடணும், அவங்க தான் அப்படி கும்பிடணும் நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு கூடுதல் இன்புட்டாக இருக்கும். ஒரு நம்ம அடிஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னா உண்மையிலே நமக்கான விஷயத்தை நம்ம மேம்படுத்திக்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு சொல்ல வரேன். இப்போ தொழில் முன்னேற்றம் ஒருத்தருக்கு வேணும். ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறாரு, அவருக்கு பதவி உயர்வு வேணும். கடுமையான நஷ்ட சூழ்நிலையில் இருக்கார், டெவலப் ஆகணும். இல்லை திருமணம் நடக்கலை, அடுத்த கட்டத்துக்கு அவர் போயாகணும். ஒரு நிலையை எடுத்த ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்போ இந்த நிலையிலிருந்து நம்ம அடுத்த நிலைக்கு போகணுன்ற ஒரு மனுஷன் முயற்சி பண்ணுவார். எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணோடனே அடுத்து ஒரு போஸ்டிங் போகணும்னு நினைப்பார். தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி எண்ணம் கொண்ட நபர்களுக்கெல்லாம் ஒரு சூட்சமான ஒரு முறை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தர் மகான் இருக்காங்க. அதுக்கு நம்ம நட்சத்திர ரீதியாக கண்டுபிடிக்கலாம். நான் சொல்கிறது பிறப்பு நட்சத்திர அடிப்படையில் வரக்கூடிய விஷயந்தான். ஏற்கனவே அஸ்வினி நட்சத்திரம்னா அதுக்கு ஒரு சித்த பெருமான் இருப்பாங்க. நம்ம அந்த வரையும் சொல்ல வரல. உங்கள் ஜனனகால அடிப்படையில் எது பிறப்பு நட்சத்திரமோ அதிலிருந்து எண்ணக்கூடிய வரக்கூடிய 13வது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் தான் ஜீவ சமாதிக்கான நட்சத்திரம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒருத்தருக்கு அப்படின்னா 13வது நட்சத்திரம் அஸ்தம் வரும். சரி, எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா இது கிரக ரீதியாக தான் பயன்படுத்தணும். ஒன்றும் இல்லை, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை எல்லாமே நம்ம பயன்படுத்தணும். அந்த பொருட்களை பயன்படுத்துறது ஒரு வித்தை. இப்போ அஸ்தம்னா கை, இப்போ நம்ம கையை பயன்படுத்தணும். அதை வந்து அந்த நட்சத்திரம் ஆக்டிவேஷன் பண்ணோம்னா அது சார்ந்த பொருட்களை பயன்படுத்தணும், உணவுகளை பயன்படுத்தணும் ஒரு வகை. அப்போது இந்த 13வது நட்சத்திரம் நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த சித்தரை குறிப்பிட்ட சித்தரை வழிபடும்போது உங்களுக்கான அடுத்த கட்ட நிலை உயர்வதற்கான அனைத்து விஷயத்தையுமே கொடுப்பார். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்த கட்டம் அப்படின்றது யார் நினைச்சி ஒரு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு இது பரிபூர்ணமாக செயல்படும். இங்கே பிரச்சனை வந்து வழக்கமான வர பொருளாதார விஷயம் மற்ற விஷயங்கள்ன்றதுக்கு அது ஒரு பாட்டை தனித்தனியாக இருக்காங்க. இந்த 13வது நட்சத்திரத்தை குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா அடுத்த கட்ட நிகழ்வுக்கு அவங்கவுங்க ஏஜில் அடுத்த கட்ட முயற்சியில் என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த நினைத்ததை அந்த தன்மை ஈர்த்து அதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பங்களிப்பு தான் அந்த ஜீவ சமாதிகள், அந்த சித்தர்கள், அந்த மகான்கள் யார் அப்படின்றது ஒவ்வொரு கிரகத்தின் அடிப்படையில் இருக்குது. இப்போ அந்த கிரகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதியுடைய சித்தர்களை நீங்கள் வணங்கும்போது உங்களுக்கு பதவி உயர்வு, பொருளாதார உயர்வு, திருமணத்துக்கு அடுத்த கட்ட விஷயம், குழந்தை சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைத்தே தீரும். ஏன்னா இந்த வழிமுறையும் வகுத்து வச்சவங்க அதே சித்தர்கள், அதே மகான்கள் தான். அதனால் அதில் பொய்யாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக சித்தர் ஜீவ சமாதிகள் இருக்கு இல்லையா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கு தனியாக இருக்குது. அது ஒரு புறம். அதையும் தாண்டி நான் சொல்ல வருது, அந்த 27 நட்சத்திரத்துக்கு பொதுவான ஒரு அஸ்வினின்னா அதுக்கு ஒரு ஜீவ சமாதி இருக்கும், அந்த சித்திரை வழங்குவீங்க. அது இல்லை இந்த விஷயம். உங்களுடைய 13வது நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதுலேருந்து வரக்கூடிய 13வது நட்சத்திரம் எந்த கிரகத்துக்கு உட்பட்டு இருக்கோ அந்த கிரகத்துக்கான விஷயங்கள் கோயில் தனியாக இருக்குது. அப்போது அந்த ஜீவ சமாதியை போய் வழிபடும்போது நீங்கள் உங்கள் ஜாதகம் ஆக்டிவேஷன் ஆகும். உங்களுக்கான மிகப்பெரிய லாபகரமான விஷயங்கள் ஆக்டிவேஷன் ஆகும். ஒரு அதை சொல்லுவாங்கள்ல, ஒரு வசந்த காலம்ன்றது அது மூலிமா ஸ்டார்ட் ஆகும். அப்போது எல்லாருமே எந்த கிரகத்துக்கு உங்களுக்கு அந்த 13வது நட்சத்திரம் எது வருதோ அந்த நட்சத்திர புள்ளி எந்த கிரகத்துக்கு உட்பட்டதோ அதுக்கான ஜீவ சமாதி போய் வணங்கணும். அதுக்கான ஒரு பட்டியலே இருக்குது, நான் சொல்கிறேன் பார்த்துங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கேதுனுடைய நட்சத்திர புள்ளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கட்டிக்குளம் மாயாண்டி சாமி அந்த ஜீவ சமாதியை போய் வணங்கும்போது இவருக்கு அந்த 13வது நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகிடும். பதவி உயர்வு, பொருளாதார உயர்வுக்கான ஒரு விஷயத்தை அந்த சித்தர் இவருக்கான விஷயத்தை வழிகாமிப்பார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வரும். அடுத்து சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பொள்ளாச்சி புறவி பாலத்தில் வந்து கோடி சுவாமிகள் இருக்கார். அப்போது அந்த சுக்கிரனுடைய நட்சத்திர புள்ளி எது வருதோ அவங்க இந்த ஜீவ சமாதியை போய் வணங்கும்போது அவங்களுக்கான நல்ல பலன் கிடைக்கும். சூரியனோட நட்சத்திர புள்ளி வருது அப்படின்னும் போது திருவண்ணாமலை இருக்கிற விசிறி சாமியாரை போய் பார்த்து அந்த ஜீவ சமாதியை வணங்கி வரும்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களுமே கிடைக்கும். சந்திரனுடைய நட்சத்திர புள்ளி வருது, சந்திரனுக்கான ஒரு காரகத்துவம் நட்சத்திர புள்ளி ஒன்று வருதுன்னா அதே திருவண்ணாமலை இருக்கிற சேஷாத்திரி சுவாமியில் இருக்கார், அவருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது. அந்த ஜீவ சமாதியை அவங்க தொடர்ந்து வணங்கின்னு வந்தாங்கன்னா அவங்களுடைய 13வது நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகிடும். செவ்வாயுடைய காரகத்துவம் 3 நட்சத்திர புள்ளியில் ஒரு புள்ளி உங்களுக்கு வருதுன்னா திண்டுக்கல் இருக்கிற மூக்குப்பிடி சித்தரை போய் பார்க்கணும்.
அப்புறம் வெள்ளை விநாயகர் கோயிலை போய் வணங்கணும். ஏன்னா மூக்குப்பிடி சித்தம் 2 பேர் வருவாங்க. அதனால் வந்து இந்த செவ்வாய்க்கு வந்து திண்டுக்கல் இருக்கிற மூக்குப்பிடி சித்தம் வணங்கணும். அடுத்து ராகு பகவான் வராரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அதே மூக்குப்பிடி சித்தர் தான் திருவண்ணாமலையில் இருக்கிற மூக்குப்பிடி சித்தரை போயிட்டு அவருடைய ஜீவசமாதி வணங்கும்போது உங்களுக்கு அந்த 14 நட்சத்திர புள்ளி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். குருனுடைய நட்சத்திர புள்ளி வருதுன்னா திருவண்ணாமலை இருக்கிற ரமண மகரிஷியை போய் பார்க்கணும். அவரை போய் தொடர்ந்து அந்த ஜீவசமாதி வழிபட்டு வரும்போது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்கூடாக நடக்க ஆரம்பித்து கண்கூடாக பார்க்கலாம். சனியுடைய நட்சத்திர புள்ளி வருது, உங்களுக்கு 14 நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திர புள்ளி வருதுன்னும் போது பூண்டி மகான் கலசப்பாக்கத்தில் இருக்கிற பூண்டி மகானை போய் பார்க்கும்போது உங்களுடைய பொருளாதார உயர்வு, தொழில் உயர்வு, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகளை அகற்றி உங்களுக்கு நல்வழியை அந்த ஜீவசமாதி உங்களுக்கு கண்டிப்பாக வழங்கியே தீரும். புதனுடைய நட்சத்திர புள்ளி வந்துச்சுன்னா நெடூர் சதாசிவ பிரம்மேங்கர் சொல்லிட்டு ஜீவசமாதி இருக்குது. அவரை போய் பார்க்கும்போது உங்களுக்கான 14 நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். இது எப்படின்னா இது நட்சத்திரங்கள் தான் நம்ம முழுமையாக இயக்கிறது. 1000 தான் நம்ம கிரகத்தை போய் பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே இயங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர புள்ளிகள் தான் இயங்கும். நம்மளை இயக்க வைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் குரு தசை அப்படின்னா பொதுவாக விஷயம் குரு தசைன்னு சொல்லும்போது குரு வந்து வேற ஒருத்தருடைய நட்சத்திர புள்ளி தான் இயங்குவார். அவர் ஏதோ ஒரு சாரத்தில் இயங்குவார். அவர் புதன் சாரம் பெற்றிருக்கலாம், ராகு சாரம் பெற்றிருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய சாரம் பெற்றிருப்பார். அப்போ அந்த புள்ளி தான் உங்களுக்கு மைனோட்டாக இயங்கும். நேரடியாக குரு திசையாக இருந்தாலும் கூட ஆனால் அந்த குரு பகவான் வேற ஒரு சாரம் பெற்று இயங்குவார். அப்போ அதுக்குள்ளேயும் யாரும் பார்த்தோன்னா ஒரு நட்சத்திர புள்ளி மட்டும்தான் இயங்கும். அப்போது சித்தர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி வச்சுக்கிறான், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் 2வது பணம் வர வேணுமா உங்கள் 2வது நட்சத்திர புள்ளி இயக்குங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் அது ஒரு லிஸ்ட்டே ஒன்று இருக்குது. அப்போது இந்த 14 நட்சத்திரம் யாரெல்லாம் இயக்குறாங்களோ தொழில் சார்ந்த விஷயம், முன்னேற்றம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எல்லாத்துக்குமே அடுத்த கட்டமாக எந்த விஷயம் நான் செய்யணும், அடுத்த கட்டமாக லைஃப்பில் முன்னேறணும். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய பேர் கூட அரசியல் கட்சிகள்லாம் வராங்க இல்லையா, அரசியல் கட்சிக்கு போய் சேரணும், நான் அந்த கட்சியில் போய் இந்த பெரிய ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்த கட்ட இலக்கு யாராருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இலக்கை நீ அடைய இது போன்ற உங்கள் ஜாதக அடிப்படையில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தோடு வரக்கூடிய 14 நட்சத்திரம் நீங்கள் அந்த ஜீவசமாதியை தேர்ந்து வணங்கும்போது நிச்சயமாக உங்களுக்கான நல்ல வினைகள் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். இது அனைத்துமே சித்தர்கள் அவங்களுடைய புத்தகத்தில் எழுதி வச்சு போன விஷயம்தான். நிறைய பேர் அதை அனுபவ பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில மக்கள் தான் இந்த பொருளை பற்றி இதை பற்றி பேசியிருக்காங்க. இன்னும் மக்களுக்கு முழுமையாக போய் சேர்ந்ததுக்காக தான் நம்மளும் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரோம். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த 13வது நட்சத்திரத்தை பார்த்து அதனுடைய அதிபதியை பார்த்து அதுக்கு தகுந்த சித்தர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. இப்போ அது பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அப்போ ப்ராக்டிக்கலா இப்போ நான் வந்து மேஷராசி பரணி நட்சத்திரம், எனக்கு வந்து எந்த கோயிலுங்கிறத அதை அறுதிட்டு அதை எண்ணி உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் தான் வச்சுங்களேன், அந்த முதல்லேருந்து எண்ணணும். முதல்லேருந்து 14வது வந்து யாரை பார்த்தோம்னா அஸ்தம் நட்சத்திரம் வரும். இப்போ அஸ்வினியோட சேர்த்து 1, 2 வரணும். அதுக்கப்புறம் வந்து 2வது என்ன நட்சத்திர புள்ளி வருதோ அதுதான் உங்கள் நட்சத்திர புள்ளியாக இருந்தால் அதுலேருந்து 14 நட்சத்திரம் எண்ணணும். பரணிலேருந்து 13வது 14 நட்சத்திரம் இப்படியே 1 by 1 உங்களுக்கு என்ன பிறப்பு நட்சத்திரமோ அதை ஒன்றா வச்சுங்க. அதுலேருந்து வரக்கூடிய 14 நட்சத்திரம் எதுவோ அது எந்த கிரகத்து உட்பட்டதுன்னு பாருங்கள். குருவா, சுக்கிரனா, சனீஸ்வர பகவானா, ராகு பகவானா, சந்திர பகவானா, சூரிய பகவான் உட்பட்ட நட்சத்திரமானு பாருங்கள், அந்த கிரகமானு பாருங்கள். அந்த கிரகத்தை அடிப்படையில் தான் உங்களுக்கு ஏற்கனவே ஜீவசமாதி சொல்லியிருக்கிறேன். ஐயா கேதுவ பகவானுடைய நட்சத்திர புள்ளியாக இருந்தால் இந்த கோயிலுக்கு போங்க, குரு பகவான் நட்சத்திர புள்ளியாக இருந்தால் இந்த கோயிலுக்கு போங்க, ஒரு ராகு பகவானாக இருந்தால் அந்த கோயிலுக்கு போனால் அந்த 4 நட்சத்திர புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு உட்பட்டு தான் உள்ளே வந்துடும். ஒரு கிரகத்துக்குள்ளே அந்த நட்சத்திர புள்ளி அடங்கணும். அப்போது உங்களுக்கான விஷயம் சூரியன் வராரா, அப்போ சூரியனுக்கான நட்சத்திர புள்ளி உங்களுக்கு வருதும்போது அந்த சூரியனுக்கான ஜீவசமாதியை இப்போ பார்க்கணும். ரொம்ப கான்செப்ட் இப்போ ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல உங்கள் பிறப்பு நட்சத்திரம் என்னன்னு பார்த்துங்க. பிறப்பு நட்சத்திரம் ஒன்றா வச்சுங்க. அதுலேருந்து அப்படியே முதல்ல என்ன மொத்தமே இருக்குது 27 நட்சத்திரம் தான். ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை. எங்கே இடையில எங்கே வந்தாலும் அதுலேருந்து அப்படியே எண்ணி கொண்டு வாங்க. 13வது நட்சத்திரம் எது, அதுக்கான கிரகம் எது, இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ பரணி நட்சத்திரம்னா எனக்கு வந்து 13 வரும்போது சித்திரை வரும். ஆமாம், சித்திரை வந்து செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் வருது, முடிஞ்சு போச்சு, வெள்ளை அவ்வளோதான் விஷயம். நீங்கள் இப்போ என்ன எங்கே போகணும், திண்டுக்கல் இருக்கிற மூக்குப்படி சித்திரை போய் பார்க்கணும், வெள்ளை விநாயகரை பார்க்கணும். இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ எனக்கு மிருகசீரனை சொல்லும்போது எனக்கு வந்து சனீஸ்வர பகவான் வருவார். 13 நட்சத்திரம்னா சனீஸ்வர பகவான் வருவார். அப்போ நான் யாரை போய் பார்க்கணுன்னு பூண்டி மகானை போய் பார்க்கணுன்னு கணக்கு. அப்படி கலசை பார்க்கும். அப்படி உங்களுக்கு ஒன்று ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதுலேருந்து எண்ணி வரக்கூடிய 14 நட்சத்திரம் எதுவோ அதுக்கான கிரகம் எது, அந்த கிரக பட்டியலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யார் யார் எந்த கிரகம்னு. அந்த ஜீவ சமாதிக்கு போகும்போது கூடுதலான நன்மை கிடைக்கும். நீங்கள் வழக்கமாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஜீவ சமாதி இருக்குது, அது தனி, அது காமன். ஆனால் உங்கள் பிறப்பு நட்சத்திரத்தில்
ஒரு சில விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு பங்களிப்புன்றது இந்த 13ஆம் நட்சத்திரத்துக்கு உண்டு. நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு முழுமையாக இயக்கும். 1000 தான் எங்கே சுற்றி எங்கே போனாலும் இன்டீரியலாக இயங்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்று நட்சத்திரத்துக்கு உண்டு. அப்போது அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வம் ப்ளஸ் அந்த நட்சத்திரத்துக்கான ஜீவ சமாதிப்பை வணங்கும் போது உங்களுக்கான பலம் கூடுதலாக கிடைக்கும். இது வந்து எல்லாருமே சித்தர்கள் ரொம்ப எளிமையாக இலவசமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாருமே அதை பயன்படுத்துங்க. அது இறைவன்கிட்ட போய் வேண்டதில் வந்து எந்த தவறும் கிடையாது. அதுவும் சித்தர்களை மகான்களை வந்து முழுமையாக சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த இறைத்தன்மையை அவங்க பெற்ற தன்மையை உங்களுக்குள்ள கொடுப்பாங்க. அந்த நல் வழியை காமிப்பாங்க. இறைத்தன்மை கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்குவாங்க. அதனால் சித்தர்களை வணங்குறது எந்த தவறும் கிடையாது. அதுவும் குறிப்பிட்டு இது போன்று உங்கள் ஜாதக அடிப்படையில் வணங்கும் போது உங்களுக்கான தனித்துவமான விஷயங்கள் நிச்சயமாக கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நிறைய ரொம்ப ப்ராக்டிக்கலாக கனெக்ட் பண்ணி சில விஷயங்கள், சில தரிசனங்களை எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. Let's go holidays. Travel beyond boundaries. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.